Taste the Daily. கோவை மாவட்டம் வால்பாறையில் சிறுமி உயிரை பறித்த சிறுத்தையை உயிரோடு பிடிப்பதில் வனத்துறை அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பச்சைமலை எஸ்டேட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை சிறுமி ரோஷினியை சிறுத்தை தூக்கிச் சென்று உயிரை பறித்த சம்பவம் அப்பகுதி மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அந்த சிறுத்தையை உயிருடன் பிடிக்கும் நடவடிக்கையில் வனத்துறையினர் அலட்சியம் காட்டி வருவதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். சிறுத்தையை பிடிக்க வைக்கப்பட்டுள்ள கூண்டில் இரை எதுவும் வைக்கவில்லை எனவும், சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க நிறுவப்பட்ட 2 கண்காணிப்பு கேமராக்களும் செயல்படவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். விடியா திமுக ஆட்சியில் வனத்துறையின் அலட்சியத்தால் தங்கள் உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதிகளில் உள்ள விளை நிலங்கள், சாலைகளில் ஜல்லிக்கட்டு காளைகள் அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்லூர், ஊனாம்பாளையம், வெங்கடத்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு காளைகளை வாங்கி வளர்த்து விற்கும் தொழில் செய்து வரும் இளைஞர்கள் காளைகளை அடுத்தவர் விளைநிலங்களில் அவிழ்த்து விடுவதாக கூறப்படுகிறது. இதனால் மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைவதாகவும், இதுகுறித்து கேட்டால் காளைகளின் உரிமையாளர்கள் தகாத வார்த்தைகளில் திட்டுவதாகவும் கூறி விவசாயிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தென்மேற்கு பருவமழையை தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஆர்வமுடன் ஈடுபட்டுள்ளனர். 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தகவல் தெரிவித்துள்ள நிலையில் கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. பள்ளி, கல்லூரி மற்றும் அன்றாட பணிகளுக்கு செல்வோர் ரெயின்கோட் அணிந்தவாறு சென்ற நிலையில் அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தொடர் மழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் தொண்டாமுத்தூர், மாத்தாம்பட்டி, ஆலந்துறை, பேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி பணிகளை விவசாயிகள் ஆர்வமுடன் தொடங்கியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியோடு ஊராட்சியை இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லால்புரம், சி. தண்டீஸ்வர நல்லூர், கொத்தங்குடித்தோப்பு ஆகிய 3 ஊராட்சிகள் சிதம்பரம் நகராட்சியோடு இணைக்கப்படும் என அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொன்னாங்கண்ணி மேடு கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் ஊராட்சியை நகராட்சியோடு இணைத்தால் 100 நாள் வேலை திட்ட வேலைவாய்ப்பை இழக்க நேரிடும் எனவும், அனைத்து வரிகளும் உயர்ந்துவிடும் எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். திறனற்ற திமுக அரசு தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. எங்களுக்கு சாதாரணமாக கூலி வேலை தான் போயிட்டு இருக்காங்க. யாருக்கும் இங்கே ஒரு அரசாங்க வேலையோ மற்ற எந்த வேலையுமே இல்லை. இந்த 100 நாள் வேலையும் நிப்பாட்டி வச்சுட்டா நாங்கள் எப்படி பிழைக்கிறது? நகராட்சி ஆகிட்டிங்கன்னா வரியை எப்படி கட்டுறது? எல்லா வரியும் போடுவீங்க. இப்போ சாலை வரி போடுவீங்க, தண்ணி வரி போடுவீங்க, எல்லா வரியுமே போடுவாங்க. இது எல்லாத்தையுமே கட்டுறதுக்கான வேலை யாருக்குமே இல்லை. பேசிக்காக வேலை இல்லைங்கும்போது எப்படி கஷ்டப்பட முடியும்? எல்லாம் தினக்கூலி தான். அதனால் நீங்கள் பொன்னாங்கண்ணிமேடு கிராமத்தை நகராட்சி ஆக்க வேணாங்கிறது எல்லாரோட மக்களுடைய கோரிக்கை.